நான் சொன்னதே தெரியும். நான் சொல்லிட்டு நிறைய ஒரு வகையை தான் போய் மாட்டிக்கிட்டேன். ப்ரோ அப்படின்னா சொன்னேன் எனக்கு டிடிஎஃப் பார்த்து தான் நான் இவ்வளோ எனக்கு பிடிக்கும். அவர் வச்சு செய்கிறாங்கல்ல இதா கண்ணில் அடிக்கலை. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் இந்த வீட்டுக்கு என்ன பார்க்க போனால் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு கோவில் திருவிழா. ஸோ அதுக்கு தாங்க கிளம்பிட்டாங்க. நான் பேக்கில் மாட்டேன் நினைக்கிறேன். மார்னிங் எக்ஸாம் இன்னைக்கு தான் லாஸ்ட்டு செம் ஃபஸ்ட்டு எக்ஸாமு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கே தான் எங்கள் கோயிலுக்கு வரோம். ஸோ மீதியே வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டு மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறோம். பை ஸ்கோர் எப்பவுமே காலேஜில் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எக்ஸாம் வரல தாங்க இருக்கேன். எனக்கு காலேஜ் ஃபஸ்ட்டு பெஞ்ச் தாங்க நான் உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதேன். ஸோ எதோ எழுதி இருக்கேன் தெரியல. எல்லாமே கதை வச்சுருக்கோம் வச்சு ஈஸியாக எழுதியிருக்கேன். எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க. கேட்டால் அவன் எதுவுமே நேரத்தில் சொல்லுவாங்க. சரி ஓகே விடுங்க. இந்த டிப்ரெஷனை மறக்க நம்ம ஜாலியாக வெளில கிளம்பிடும். ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, நீ பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணால் மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்கிறேன் எல்லாத்தையும் அட்டன் பண்ணு. எதுவாலும் நீ விட்டேன்னு இது வந்து எக்ஸாம் கண்டென்ட் கிடையாது. ஜாலியாக கோவிலில் போய் சுற்றி பார்க்குற கண்டென்ட். ஸோ ஸ்கால் அதாவது வாங்க இன்னைக்கு எல்லாம் மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் ஊரில் திருவிழா தான். நானும் எங்கள் ஊர்லேயும் திருவிழா தான். மேக்ஸிமம் நானும் வந்தால் வருவோன்னு நினைக்கிறேன். இதை மறக்கிறதுக்கு இந்த இப்போ எக்ஸாம் ஏதாவது இந்த மறக்கிறதுக்கு ஜாலியாக போயிட்டு வெளில வைப் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல, வைப் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ மற்றதான் கிளம்பிட்டு மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறோம். பை கைஸ். ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க காலேஜ்லேருந்து. இப்போ தாங்க கிளம்பிட்டு சரி கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்கா, ஜூஸ் இல்லைனா டீ குடிக்கலாம் தான் நிறுத்தணும். சரி என்ன குடி சாப்பிட போகணுன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து கிளம்பிட்டு அம்மா மற்ற மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் சரி நான் சொன்னேன்ல ஸ்குவாட் நம்ம ஃப்ரெண்டு ஊரில் வந்து திருவிழா போனோம். பேக்கில் தான் உட்காந்து இருக்கேன். மச்சி எப்படி இருக்கு கோயில் திருவிழா? வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குமா? போகிறேங்க எப்படி இருக்குன்னே தெரியாமல் போகிறோம்ல. ஸோ அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் போயிட்டு கொஞ்சம் மொக்கையாக மட்டும் இருந்துச்சுன்னா அப்புறம் காண்டாயிடும்ல. எதுக்குன்னு அது மாதிரி போனதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. நல்லா இருக்கும். இந்த சர்க்கஸு ராட்னம் இப்படி ஒரு இது போவோம் பாருங்க. அது என்னது ஒரு மிருகம் மாதிரி வச்சுக்கின்னு ஏலியன் மாதிரி இருந்துக்கின்னு டிராகன் இப்படி போயிட்டு இப்படி வரும் பாருங்க. அதெல்லாம் இருக்குது இன்னைக்கிறான். கண்டிப்பாக அதெல்லாம் போகிறோம். அதில் போயிட்டு அந்த ஃபீல் கற்றுக்கின்னு எல்லாத்தையும் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எதனா ஒன்றாச்சு போகிறோம். எல்லாத்துலேயும் போக முடியலன்னா எதனா ஒன்றுத்துலையாச்சும் போகிறோம் கண்டிப்பாக. இங்கே வெறும் க்ளோஸ் கலாவே தாங்க வருது வண்டியெல்லாம். நம்மளால ஏறதுக்கு வழி விட மாட்டானுங்க. இவனுங்களும் ஒழுங்காக ஓட்ட மாட்டானுங்க. வந்து ஏதோ ஒரு ஏறிட்டோம்னே ஏறிட்டேன். என்னை பார்த்தாலும் யாரும் இன்ஸ்பயர் ஆகி இப்படியெல்லாம் ஏறாதுங்க தயவு செய்து. எல்லாம் தப்பு. ரொம்ப அந்த அண்ணனே வழி விட்டாரு. போலாம் போலாம் சும்மா அதே மாதிரி நம்ம யாரும் ப்ராப்பராக ஓட்டுறாங்க. சும்மா இப்பெல்லாம் நிறைய சின்ன பசங்கலாம் எடுத்து வண்டி ஓட்டாங்களா. ஸோ அதனால தாங்க போலீஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்தது ஒன்றும் தப்பே கிடையாது. யாரும் சரியாக லைஃப் வச்சிருந்தாங்க ஹெல்மெட் இல்லாமல் குடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தப்பும் கிடையாது. அவங்களோட சேஃப்டியாக தான் முடியணும். இது எல்லாம் குடிக்கவே மாட்டாங்க. ப்ராப்பராக இருந்தோம்னா குடிக்கவே மாட்டாங்க. என்னடா எல்லாமே இந்த சொல்லி வருது. யாருக்கெல்லாம் இந்த வெயில் சுத்தமாக முடியல. சில பேர் சொல்லுவாங்க யாரெல்லாம் எவ்வளோ வெயிலெல்லாம் தாங்கிடுவேன் அப்படிலாம் இருக்காங்கல்ல. யாராக இருக்கலாம் க்ளோஸ் பண்ணுவேன். இந்த வைரல் எப்படி தெரியுது ஒருத்தர் யூடியூப்ல நான் வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் போட்டுருக்குல ஸ்மால் அதில் வந்து சொல்லுங்கன்றாரு. அதுமாதிரி சொல்லாமா நான் வந்து இல்லை ப்ரோ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காரு ஸ்கால். மறக்காமல் அவங்க டாபிக் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நீங்கள் போடுங்க. நீங்கள் போடுறத பார்த்து நெக்ஸ்ட் நானும் போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கும் இப்போ போடுற வீடியோஸ்க்கும் குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்னும் அப்டேட் பண்ணலாமா ஏதாச்சும், ஸோ இன்னும் நல்லா எடுக்கலாமா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு
யாரோ இங்க பாருங்க, யாரோ வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போலாம் போட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்து யூடியூப் ஐடி அங்க போட்டுச்சுன்னா அனுப்பிக்கிறானுங்க. யாருமே தெரியல. இதெல்லாம் ஒரு நாள் பண்ணிருக்காங்க. வண்டி வாங்கி அதை பண்றது எவ்வளவு கஷ்டம். நிறைய சில ஃப்ரெண்ட்ஸ் பசங்களாம் இருக்காங்க. ரோடு ரோடு ஸ்டார்டிங் வந்து பார்க்கல. இந்த தூரம் வந்துட்டு இந்த இடத்துல ரோடு ஒரு இந்தியாவே தான் இருக்கு. ரொம்ப வெயில் அடிக்கும். எல்லாம் சூப்பரா இருக்கா. ஆனா என்ன இடம் தான் கரெக்டா டெல்லியில ஃபோன் பேசினார் அவங்க வண்டியில. இந்த இன்ஸ்டா 360 முன்னாடி பேசுறது டக்கு பின்னாடி பார்க்கணும்னா நல்லா இருக்கும். அப்டேட் கொடுக்கலாம் பெருசு கொடுக்கும் கூடிய சீக்கிரம். இதா கண்ணில் அடிக்கடை இதெல்லாம் தேவையில்லாது. உங்களுக்கு இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏன்னா அது வைட் ஆங்கிள் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து இது க்ளோஸ் கால் தான். ரொம்ப கிட்ட போயிட்டு டேய் பேக்கில் வா இரு அது போட்டோம். ஹெல்மெட் என்னமோ கொட்டினே போகுது அது. நான் 11th 12th ஸ்கூல் தான் படித்தேன். இப்போ வந்து நம்ம பில்லியனா உட்காந்தாச்சு ஃப்ரெண்டை ஓட்ட விட்டு பேக்கில் உட்காந்தாங்க எடுத்து வரேன். கண் முன்னாடி ஸ்கூல் தான் படிச்சேன் நான். 12th வரைக்கும் ஸ்கூலு? ஆமா 10th வரைக்கும் நம்ம ஊர்ல படிச்சேன். ஸ்கூல் மாதிரி இருக்குடா ஸ்குவாட். இது வந்து 12th வரைக்கும் இருக்குன்ட்டாங்க. ஹை இது மாதிரி போகக்கூடாது. அம்மா அது பின்னாடியே போய் நிற்கிறேன். மேலே ஏறுறா திரும்ப போறா. இது கீழேயா? ஆமா நீங்க யாரும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. வரவெல்லாம் அது பின்னாடியே தான் போறான். ஒன்று எப்பவுமே ஏறினா ஏறிடணும், இல்லைன்னா வந்து நின்றுட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டி ஓட்டுன்னு போகிறோம் அந்த வீடியோ எடுக்க. தானே நம்ம வண்டியை நம்ம ஓட்டுறத விட நம்மளோட ஃப்ரெண்டை ஓட்டு பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, நல்லா இருக்கும்ல. அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச பஸ் நம்ம வண்டி, அதுவும் நம்மளோட வண்டி நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ நல்லாயிருக்கும். அதெல்லாம் நல்ல வைப்பாக இருக்கும். வண்டி அப்படி சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இப்போ ஸ்கூட்டியில் போகிறேங்க. ஸ்கூட்டி ஓட்டுறோம் ஆச்சா. ஸோ வச்சு காமி நான் வந்து சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டி வாங்கிட்டு நான் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கேன். ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன். இல்லை ஸ்கூட்டியில் போகிற சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போட்டுருக்கேன் அந்த பீச்சம் போட்டு. ஸோ அதுதான் எடுக்கலான்னு இருக்கேன். சரி ஓகே ஃபேமே, அந்த ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபேமே ஒரு வழியாக அந்த ரீல்ஸ் எடுத்தாச்சு. போட்டுடலாம், சீக்கிரமாக போட்டுடலாம் அந்த ரீல்ஸை. கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த ரீல்ஸை போட்டுருவோம் ஃபேமே. கரெக்டாக இந்த ஆமாம் இந்த வீடியோ போடுறதுல அந்த ரீல்ஸை போட்டுருவோம். இல்லை ரீல்ஸை போட்டு தாங்க அந்த வீடியோ போடணும். எல்லாருமே அப்படி அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறாங்களே. ஸோ லெஃப்ட் எடுக்கணும் போல் ஃப்ரெண்டு கை போட்டார். ஹெல்மெட் போடலங்க. அவன் ஃப்ரெண்டாக செய்யலாம். ஸோ சாமிக்கு போகலாம் வாங்கிட்டு போகிறோம். வந்து அவங்க ஊர் ஆர்ச்சி போல் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டாக போல இது. ஸோ பைக்கில் பிளாக் பண்ணுறதோட ஸ்கூட்டி ஓட்டிட்டு பிளாக் பண்ணுறது நல்லா இருக்கு. கம்ஃபர்ட்டாக காலத்துக்கு வச்சிருக்கலாம். ஃப்ரீயாக அப்படி உட்காந்துட்டு வரலாம். ஹாய் ப்ரோ, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. எங்கடா இதுவா? எல்லா ஊர்லயும் என்ன இருக்கா இல்லையா, கண்டிப்பா ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அவனுக்கே தெரியாம ஒரு ஸ்லோமா போட விடுமா? இந்த திருவிழா வந்து 10 நாள் நடக்குமாங்க.
நாளைக்கு லாஸ்ட் டேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே தான் நல்லா இருக்கும்ன்றான். நல்லா கூப்பிட்டான். அவங்க நல்லா கூப்பிட்டுருந்தாச்சு. லாஸ்ட் நாள் வந்துடும் எக்ஸாம் முடிச்சுட்டு இதோட வீட்டில் தானே இருக்கும். ஸோ ஜாலியாக வரலாமேன்ட்டு இல்லை பர்மிஷன்லாம் கேட்டுட்டு வந்துருக்கேன். வந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் நல்லபடியாக பாஸ் ஆக அப்பனே விநாயகா. அப்புறம் நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகணும்ட்டு வேண்டிட்டு இந்த ஃபாலோ பண்ணுற ஃபேமிலி அண்ட் சப்ஸ்கிரைப் தான் நம்மளோட ஃபேமிலியே அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு போக வேண்டியதாங்க. ஃபேமிலி எல்லாருமே இங்கே அந்த ஊரோட ஆளுங்க பசங்கள்லாம் சேர்ந்து 10 ரூபான்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்குறாங்க. 3 நாளைக்கோ 10 நாளைக்கோ வாங்குவாங்களாம். ஸோ அவங்க தான் அவங்க இவங்கெல்லாம் அந்த 10 நாளைக்காக வந்து என்னது கோயில் திருவிழா நடக்கிற வரைக்கும் இந்த ஊரே எங்கள் கண்ட்ரோல்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு காசு வாங்கிட்டு இருக்காங்க. வண்டிகிட்டெல்லாம் 2 வீலர்னால் 20 ரூபாமா, கார்னா 50 ரூபாங்க. அவங்க ஊரில் இந்த இதுக்கு வரனாலே காசு வாங்கிட்டு தான் வரலாம். ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம வந்து ஜாப் ஒருத்தர் ப்ரோ தெரியுமா, குட்டி சேனலை வச்சுருக்க லைவ் டியூஷனில் அவர் தான் பார்க்க முடியும். அவரோட கடை தாங்க இது. அவரோட ஷாப் தான் ப்ரோ இது. ஸ்குவாட் இதுதான் ப்ரோ ஷாப் காஞ்சிபுரத்தில். ப்ரோ இது எந்த ஏரியா ப்ரோ? நிஜமா எடுக்கிறேன்னா சும்மா எடுக்கிறேன் ப்ரோ உண்மையிலே தான் ப்ரோ. அதை பாருங்க காஞ்சிபுரத்துல எந்த சொல்லணும் எங்கடா இது காஞ்சிபுரம் அவரோட சேனல்னா பக்கத்துல ஊத்துக்காடு ஒரு கிராமம். ஐயோ நான் சொல்றதே தெரியும். நான் சொல்றேன் நிறைய வருவாங்க. ப்ரோ ஹாய் ப்ரோ, நைஸ் டு மீட்டிங். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நிஜமா எடுக்கிறேன் இல்லை சும்மா அவரோட கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஃப்ரெண்டு இல்லை, அவரோட அண்ணன் தான் அவர். அவரோட கடைக்கு தான் வந்திருக்கோம். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காரு ஷாப்பு. ஆமாம், அதனால வீடியோ போகிறதே இல்லை. நான் அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே ஆகிட்டேன். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் திருப்பி வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். ப்ரோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். எப்படி இருக்குது? எனக்கு தான் ப்ரோ சர்ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் தான் நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்கீங்க. ஒரு ஐடி போயிட்டு திரும்பவும் மறுபடியும் புது ஐடி கிரியேட் பண்ணி வந்திருக்கீங்க. திருப்பி தான் போடணும். இதுக்கு அதான் கடை வச்சதுனால ப்ரோ எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னன்னா டிப்ஸ் எங்களுக்கு ஏதாச்சும்? நானே அந்த டிப்ஸ் இல்லை ப்ரோ. என்ன பண்ணா சேனலு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நான் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒன்று தொடர்ந்து போட்டுனே அந்த எதனா ஒன்று ஓகேவல்ல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த சேனல். அதுக்குள்ளே தான் ஸ்ட்ரைக்கெலாம் ஆயிடுச்சு தான் இந்த ஏடாவிடமாக ஆயிடுச்சு சேனல். அதுலேருந்து தான் என் சேனலே போயிடுச்சு. அது சேனலில் பேசுனா சரளமாக பேசுகிறாரு, நம்மளுக்கு பேசணும்னா யோசிச்சு பேசுகிறாரு. என்னுடைய ஆசை என்னன்னா, நான் இப்போ வந்து எனக்கு நிறைய பேர் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய இன்ஸ்டா பெரிய பெரிய யூடியூப்லாம் மெசேஜ் பண்ணால் நம்ம கண்டுக்க மாட்டோம். அவங்க எல்லாருமே ஒரு நாள் என்கிட்ட பேசணும். இதுதான் இது நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்ச வெளியே. இவங்க எல்லாமே ஒரு நாள் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சேன். நான் நினச்ச போல எல்லாருமே என்கிட்ட பேசுனாங்க. எல்லாருடைய நம்பர் என்கிட்ட இருக்குது, இன்னும் ஃப்ரெண்டாகவே இருக்கும். சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அந்த மாதிரி நாங்களும் வரோம். என்னையும் ஒரு நாள் போட்டு கலாய்ங்க, நானும் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிக்கிறேன். இப்போ என்ன யாருன்னா கலாய்ச்சி என்ன ட்ரெண்ட் ஆகி விடுவாங்களான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே நீ வந்துட்டுச்சியா என்ன அப்படி சைடில் ஒரு வீடியோ ப்ரோ. நீங்கள் வேறு ப்ரோ என் நம்பருக்கு வந்துக்கிறியா? கூப்பிட்டு வந்தோம். என்ன சாப்பிடு ப்ரோ? இல்லை ப்ரோ சாப்பிட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் நீங்கள் யாரா சாப்பிட்றீங்களா? அவர் டெய்லியும் கடையில் இந்த பொருள் வேணுமா ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிட்டுக்கிறாரு. நானும் பார்த்த வீடியோலாம் ஏதோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதுங்க ஸ்கோர் நாங்கள் ஹெல்மெட்டை கேட்கிறேன். ஃபுல்லாக கேட்குமா ப்ரோ மைக்கை? இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எதனா பண்ணிட்டு இருக்கும்போது கண்டுக்க மாட்டானுங்க. நம்மளும் ஒரு ஆள் ஆகிட்ட பிறகு நம்மளை போட்டு செஞ்சு விட்ருவாங்க. நம்ம எதனா ஒரு மாட்டுவோமா அப்படின்னாங்க. நான் இது வரையும் அதுலேயே மாட்டேன். நானே தான் போய் மாட்டேன். ப்ரோ என்ன சொன்னேன், எனக்கு டிடிஎஃப் பார்த்து தான் நான் இவ்வளோ எனக்கு பிடிக்கும். அவருக்கு வச்சு செய்கிறாங்கல்ல. இது வரைக்கும் யாரும் அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போ என்ன வந்தாலும் மனுஷன் எதுவுமே தான் பார்க்காம சாலிக்காக போயினே இருக்கிறாங்க. சொல்லிட்டுமா உங்ககிட்ட நம்பர் இருக்கு, ஓகே. நீங்களே ஒரு நாள் கலாச்சிக்கிறீங்களா? கலாய்ச்சது இல்லை, என்னை தான் கலாய்ச்சிக்கிறாரு. ப்ரோ இங்கே சைன் போட வந்தார்ல, அப்போ நீங்கள்லாம் போய் பார்த்துருங்க. நான் வரலாம் நான் போய் நான் சொல்லணும், நான் வந்து போகிறா ஜாப் கொஞ்சம் நம்பர் இருக்குது அப்படின்னா. இங்கே கூட தருப்பட்டி காலேஜ் பற்றி கூட வந்தார்ல. இப்போ அமௌண்ட் கொடுக்க. ஆமாம், அப்போ எனக்கு தெரியும் சொன்னாங்க. சரி அதான் போல
இது வந்து பார்க்கல. ஆனால் வந்து அவருடைய படத்து அந்த மஞ்சள் வீரனில் வந்து போஸ்ட் ஃபர்ஸ்ட்லி கூப்பிட்டாங்க வெளியே அவர் பர்த்டேக்கு. அன்றைக்கி தான் எனக்கு கூப்பிட்டாரு, வாங்க அந்த தாஜ் ஹோட்டலில் வாங்க அப்படின்னு. வரேன் திருவாரூர் பாட்டில கூட்டாங்க, பொன்னமராவதி பாட்டில கூட்டாங்க, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாங்க. பிஸ்னஸ்ல வந்து தீவிரமா இறங்கிட்டாரு ப்ரோ. வேற அதை பாருங்க, வெளிலலாம் நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்காரு. காரம் அவருக்கு தான் யூடியூப்ல தான் சம்பாரிச்சு வாங்கியிருக்காரு. இது வந்து அவர் சும்மா இங்க லோக்கல் ஒர்க்குக்கு, இது வந்து எங்கன்னா வெளில போகணும் மட்டும் ரிச்சா. என்ன வச்சு ஒரு 50,000 தான் சம்பாதிச்சு கார் வாங்கிட்டு சொல்றாங்க. இல்லை ஸ்காட் உண்மையிலுமே வாங்கிட்டாரு. ஏன்னா யூடியூப்ல வந்துட்டாலே வந்து நிறைய சம்பாதிச்சிருவாங்க நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல. அது சின்ன சேனல் இல்லைப்பா, மில்லியன் கணக்கில் இல்லை ப்ரோ, சும்மா அவர் கேட்கறதுல இருந்தால் கூட எத்தனை லட்சம் சம்பாதிச்சுக்கிறேன், எவ்வளோ சம்பாதிச்சுக்கிறேன் அவர் மாரி கேட்குறாங்க. அதான் ப்ரோ சம்பாதிச்சு இந்த காரை வாங்கிட்டாரு. வந்து கடை முன்னாடி நிறுத்தி போட்டுக்கிறாரு பாருங்க. ஃபுல் கடையும் இவர் தான். வாடகை கடைலாம் கிடையாது, ஓன் கடை தான் எல்லாமே. ஓன் கடை தான். 3,000 ரூபாய் வாடகை, 2,500 கரண்ட் பில்லு, 3,000 ரூபாய் வாடகை போன 10ஆம் தேதி கட்டிட்டேன். 5ஆம் தேதி இப்போ நான் கரண்ட் பில்லு காட்டணும், 2,500 சேர்க்கணும். நாய்ப்படாத பாடு நான் பட்டுருக்கேன். என் தம்பி பிரவீன் கிட்ட தான் கேட்கலான்னு இருக்கேன். அவன் மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஹோல்சேல் ரேட்ல மிகப்பெரிய ஒரு 15 கடை வச்சிருக்கான். இவன் சொல்றான் எனக்கு கார் வச்சிடாது. இந்த ஐஸால் தானே அந்த ஃப்ரிட்ஜே வாசிட்டேன், கேஸ் ஃபுல்லாக வெளியே வந்துச்சு. வந்து பிஸ்னஸ்ல ரொம்ப லாஸ் ஆகினே இருக்கிறாரு போல, புலம்பினே இருக்கிறாரு. ஆமாம் காய்ஸ், இன்னைக்கு தான் காய்ஸ் ஒரு 30,000 ரூபாய்க்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஐயோ வராங்க 30,000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி போடுங்க நம்ம திருவாரூர் சம்பாதிக்கலான்ட்டு. ஒரு 4,000 ரூபாய் லாபம் ஒன்று வச்சிங்கன்னா, நான் வச்சிருந்த ஃப்ரிட்ஜு ஐஸ் கட்டிலாம் வச்சு கூலிங் ஆகலன்ட்டு ஒட்டும்பது திருப்புளி வச்சு அந்த உள்ளுக்கிற போய் குத்திங்கன்னு கேஸ் போயிடுச்சு. இப்போ நான் வந்த லாபம் 4,000 ரூபா போயிடுச்சு. நான் பிளாக் எடுத்துட்டு இருக்கேன். சரி ஆமா பரவாயில்ல. இது வந்து ப்ரோவோட கஸ்டமர் வந்துருக்கேன். சரி நண்பர்களே, அவனை அப்படியே வீடியோ எடுத்து நான் வாங்க போகிறேன் பாரு. நண்பர்களே பாய், பார்த்து எல்லாம் சேஃபாக இருங்க. நண்பரோட சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆறுதல் கொடுங்க. இதோ வரேன் சார். சாருக்கு போயிட்டு கடையை பாரு ப்ரோ. அவரோட பிஸ்னஸில் வந்து தீவிரமாக இருக்காரு. டேய் சாரு கோபிக்கா போகிறா. ஓகே ஸ்குவாட், மற்றது நான் வந்து கோயில்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை ஸ்குவாட். ஃபேமே திருவிழா ஸ்டார்ட் கிடையாது, திருவிழா அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு போல். ஃபஸ்ட்டே வந்தாச்சு. அண்ணன் ஏன் இவ்வளோ வேகம் வராது தெரியல. க்ளோஸ் காலுங்க. உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியல. டிரைவர் அண்ணன் திட்டுறாருங்க அந்த தாத்தா, அவ்வளோ க்ளோஸ் காலு. இது வந்து வைட் ஆங்கிளில் இருக்கிற தூரமாக தெரியும், பட் ஆனால் இது வந்து ரொம்ப கிட்டங்க அவர். அதனால தான் அவர் அவ்வளோ நேரம் நின்று திட்டிட்டு போகிறாரு. வர மாதிரியே இருக்கு. எல்லாருமே நம்மளை ஒரு மாதிரியே பார்க்குறாங்களா, கொஞ்சம் ஷையாக இருக்குது. நிறைய கடைங்கள்லாம் இருக்குது, பொம்மை வாங்கலாம். நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஸ்பாட். நல்லா இருக்குது, இது இப்பயே நல்லா இருக்குது. ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்க மாதிரி தோணுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரிலாம் வரமா, ஸோ நல்லாயிருக்கு. நம்ம பாய் வச்சு நொத்தி எடுக்கிறாரு அவரு. இப்போ தெரியுதுங்களா க்ளோஸ் காலா? நல்லா இருக்கே. இந்த வேலை செய்கிறான். ஃப்ரெண்டோட ஷாப்புங்க இது பாருங்க. சும்மா இது வந்து சைடில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எதனா ஃபங்க்ஷன் தான். சும்மா இருக்கிறது ஒரு எதனாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம்ல. நிறைய 2 கடை இருக்கான். இப்போ கோவில் திருவிழான்றதுனால இப்போது வந்து இந்த மாதிரி போட்டுருக்கான். எடுக்கிறாரு ஃபுல்லாக தேங்காய் வாழைப்பழம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இதெல்லாம் சேல் ஆகிடும்ன்றோம். இவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. நைட்டு இந்த ஒரு நாள் தான், இந்த நைட்டுக்குள்ளே சேல் ஆகிடும்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம். நம்ம ஃப்ரெஷ் வேறு நிற்கலாம். ஃப்ரெண்டோட கடையில், மச்சானோட கடவுளில் தான் இருக்கும். இந்த குளத்தில் தான் ஏதோ அந்த கோயிலோட திருவிழா ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. அவன் சொல்கிறத நம்ம சொல்கிறோம், நம்மளுக்கு இதை பற்றி தெரியாதுல்ல, இந்த கோயிலை பற்றி எப்படி என்ன பண்ணுவாங்க அப்படியெல்லாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்கலாங்க. எங்கள் ஃப்ரெண்டு கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். பை ஸ்காட். மோசமான ஆள்.
எல்லாத்தையும் டோக்கன் வாங்குறாங்க. ஊரே சுற்றி போட்டு வச்சுருக்காங்க போல. இது ஏலம் மாதிரி விட்டு டோக்கன் வாங்குவாங்க பைக்குக்காக. இது வந்து பேக் சைடு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தது ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு. இங்கே ஃபுல்லாக கடைகளாக தாங்க இருக்குது. இப்போ இவங்க பேசுறதெல்லாம் காப்பிரைட் விடுமா என்ன சொல்லுங்க. ஸோ ஃபேமே இது வந்து இந்த கோயில் இருக்கிறதாங்க எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதல் போல் இந்த வேப்பலெல்லாம் கட்டிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லோரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காமிக்கக்கூடாது, அதனால தான் காமிக்கல. இங்கே எல்லாமே லீஸுக்கு தாங்க, இந்த கான்ட்ராக்ட் தாங்க எடுத்துருக்காங்க. ஊரில் வரணும்னா பைக் காருக்கெல்லாம் கான்ட்ராக்டு. ஸோ அப்புறம் இந்த வேண்டுதலுக்கு கட்டுற வேப்பிலெல்லாம் இருக்குல்ல, உடம்புல சுற்றிட்டு போகிறாங்க, ட்ரெஸ் இல்லாமல் அந்த வேப்பில் மட்டும். ஸோ அதுக்கு கான்ட்ராக்டு எல்லாமே ஒருத்தவங்க லீஸுக்கு எடுத்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்குவாட். இந்த இதான் போகிறாங்க. கோவில் வந்து சிவர் தெரியுதுங்க, அது உள்ள பெருசாக கோவில் கோபுரம் தெரியல. இந்த இதான் போய் இடத்துல ஷெட்டு மாதிரி இதில் தான் அந்த வேண்டுதலுக்கான இது பண்ணிவிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தாங்க போகிறாங்க எல்லோரும். இப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் அதிகமாக கேமரா கேப்சர் பண்ணல. ஓகே ஃபேமே, அப்புறமா பார்க்கலாம். பாயர் இந்த மாதிரி தான் ஸ்குவாட் போகிறாங்க. சரி பாய் சரி. ஸோ இப்படி தான் போகிறாங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி கேமரா ஆனில் வைக்கல. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. ஸோ இவ்வளோ க்ரௌட்லேயும் அவங்களோட வேண்டுதலை பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை ஸ்குவாட். அடுத்தது கோவிலில் போயிட்டு கோவிலில் தான் இதுக்கு மேலே தான் சரியான அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கும். அங்கே பேக் சைடில் இந்த ராட்னம் அந்த ட்ராகன்லாம் இருக்குது. ஸோ அதை தான் அட்ரஸ் பண்ணலாம் ஸ்குவாட். நம்ம இந்த கோவிலோட ஸ்பெஷலே இந்த தெப்பத்தேர் தான். நாங்கள் அது ஒர்க்கு பார்த்தீங்களா, இந்த தேர் வந்து இதில் வந்து ஒரு 3 டைம்ஸ் போயிட்டு வருமா. இதான் இதுக்காக தான் இவ்வளோ க்ரௌட் வந்துருக்கு பாருங்கள். ஃபுல்லாக பொங்கல் வச்சுருக்காங்க. இந்த பொங்கல் வைக்கிறதே புதுசாக இருக்குது. இதில் என்னென்ன தெரியல, இதில் பொங்கல் வச்சுருக்காங்க. கல்லெல்லாம் வச்சு வைக்கல ஸ்பாட், அப்படியே பார்த்து வச்சுட்டு அப்படியே வைக்கிறாங்க. அது போயிட்டு வராங்க பார்த்தீங்களா. நைட்டுக்காக நம்ம அதில் தான் போகிறோம். சரியான அட்ரஸ் தேர்ன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. இப்படி தான் வராங்க, வந்துட்டு இப்படி போகிறாங்க. இதில் தான் இந்த அவங்களோட வேண்டுதல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கொளத்தாண்டில் தான் இந்த இதுதான் இந்த கோவிலோட ஸ்பெஷல்னாலே இந்த கோவிலோட இது இந்த தெப்பத்தேர் தானே. இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இதில் மேலெல்லாம் ஆள் நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே தாங்க இது ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போயும் நல்ல க்ரௌடு இருக்குது. ஆனால் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது க்ரௌடே இல்லை மச்சி, போன வாட்டியெல்லாம் இதோட க்ரௌட் இருந்துச்சு, இது அவ்வளோ க்ரௌடே இல்லை அப்படின்றாங்க. அது சுற்றிலுமே க்ரௌடாக தான் இருக்குது. இப்போ புதுசாக வரல, நம்மளுக்கு க்ரௌடாக இருக்குது. அவன் வருஷம் பார்க்குறான்ல, அவனுக்கு தெரியும்ல இது க்ரௌடாக இல்லையான்ட்டு. ஸோ சீக்கிரமாக இது ரெடி பண்ணிட்டு பிறகு இந்த திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு காத்துறேன் ஸ்பாஸ். இன்னும் நிறையா உள்ளே சுற்றி பார்க்கல, பசங்க வந்துட்டு இருக்காங்க. வந்தோம்னா அவங்க உள்ளே போயிட்டு நல்லா ஜாலியாக சுற்றி போவாங்க. நிறைய இடம் இருக்குது, நிறையா கடைங்க, நிறையா அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் போய் நம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு இந்த கோயிலுக்கு. ஸோ நான் சொன்னல கூட்டமாக வரும்ன்ட்டு. ஸோ கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கே நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா. இது ஃப்ரெண்டோட கடைங்க, இது ஒருக்கா பார்த்தீங்களா, என்னோட கடை தான் இது ஃபுல்லாக. அதனால தான் வேறு எங்கேயும் போகல. இவன் கடையில் இருக்கானா, அதனால் வேறு எங்கேயுமே சுத்த முடியலங்க. ஸோ அதனால தான் இங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். டிவி காட்டுறாங்க. நல்லா கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு ஃபேமிலி. ஒரு ஆள் இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி போகிறதா இருந்துச்சு. ஸோ கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு.